கோவக்காய பிடிக்காதவங்க கூட இப்படி பண்ணீங்கன்னா, கோவக்காவ விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமா கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காய இதில சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுருவோம் கோவக்காய. இப்ப இதில வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூளா வச்சிருக்கீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன்லேருந்து 1 1/2 ஸ்பூன் வரைக்குமே போதுமானதா இருக்கும். தனியா கலந்து வச்சிருக்கீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கோவக்காய்க்கு. இன்னைக்கு நான் 3 பேருக்கு கோவக்கா செய்றேன். இத வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு, மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அ சிம்ல வச்சு தான் இத வேக வைக்கணும். நம்ம ஏன்னா தண்ணி விடல. அதனால வந்து இது நல்லா அந்த சிம்லயே வந்து நமக்கு வெந்து வரணும். அதனால சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு, 2 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் கோவக்காய திறந்து நல்லா பெரட்டி விட்டுருவோம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி பெரட்டி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கோவக்கா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த சீக்ரெட் பொடி என்னன்னு பார்த்தோம்னா, வேர்க்கல்லைய வந்து நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு, லாஸ்ட்டா வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இந்த பொடிய வந்து நம்ம சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கோவக்கா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ப மாட்டீங்க. கோவக்கா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பொடிய யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்மே கோவக்காயில இருக்கு. செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.